Ladies and gentlemen, thank you for being here. இன்னைக்கு இந்த வீடியோல மற்ற நாட்டு மக்களுக்கும் சவுதி நாட்டு மக்களுக்கும் இருக்கிற 9 வித்தியாசமான பழக்கங்களை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் சவுதி நாட்டில் கொடுக்குற தண்டனைகள்லாம் பார்த்து கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீடியோவை பத்தி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் யூடியூபரும் சொல்லாத அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாம கண்டினியூஸா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் சவுதி அரேபியா, உலகின் 13வது பெரிய நாடு. ஏரியா வாரியா இங்க கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வாழ்றாங்க. உலகில் வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி வித்தியாசமான முறையில மக்கள் இங்க வாழ்றாங்க. நாட்டின் 80% மக்கள் இந்த மேப்ல பார்க்கிற 2 கோட்ல தான் வாழ்றாங்க. ஒன்னு ரெட்சியோட முழு மேற்கு கடற்கரை ஓரம், அதாவது இந்த நீல கலர் கோடுல, ரெண்டாவது அந்த மஞ்சள் கலர் கோடு பகுதியில். சவுதி அரேபியா நாட்டோட நடுவுல, அதாவது பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு நீளமான கோட்ல வாழ்றாங்க. இந்த 2 கோடுகளை தவிர்த்து சவுதி அரேபியாவின் மற்ற பகுதிகள் எல்லாமே காலியாக தான் இருக்கு. மக்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இந்த பச்சை கோட்ல வாழ தொடங்கினாங்க. அதாவது 90% சவுதி அரேபியா இதுக்கு முன்னாடி காலியாக தான் இருந்துச்சு. மக்கள் குறிப்பிட்ட இந்த பகுதியில மட்டும் வாழ்றதுக்கு என்ன காரணம்? 90% சவுதி அரேபியா ஏன் காலியாக இருந்தது? வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேண்ட்ஷேக். தமிழ்நாட்டுல மத்தவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ற மாதிரி சவுதி அரேபியால கண்ணத்தோட கண்ணம் வச்சு 3 முறை கண்ணத்துல முத்தம் கொடுக்குறாங்க. நார்மலா பொதுவான ஆளுங்களை சந்திக்கும் பொழுது எல்லாரும் மாதிரியும் ரைட் ஹேண்ட்ல ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பாங்க. அதுவே பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு இடது கையால 3 முறை வலது கையை தட்டுவாங்க. சொந்தக்காரங்களை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கண்ணத்தோட கண்ணம் வச்சு 3 முறை முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது அண்டா டான்ஸ். பொதுவா எல்லா நாடுகள்லையும் பெண்கள் தான் அதிகமா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா இஸ்லாம் மதத்திலேயே பெண்கள் பொது இடங்களில் டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. இதனால எந்த விசேஷமா இருந்தாலும் சவுதியில ஆண்கள் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அதுலயும் கையில கூர்மையான பெரிய பெரிய வாள்களை வச்சுக்கிட்டு தான் இந்த டான்ஸ் செய்ய ஆடுறாங்க. ஆரம்பத்துல அரேபியர்கள் போர்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் இந்த டான்ஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய இசைக்கருவியான பறை மாதிரி விலங்கு தோள்களால செய்யற இசைக்கருவிகளை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதை தவிர வேற எந்த இசைக்கருவியும் இந்த டான்ஸ்ல பயன்படுத்தக்கூடாதாம். தலைக்கு மேல வாழை இந்த மாதிரி கீழே விழாம சுத்துறது தான் இந்த டான்ஸோடைய ஸ்பெஷலே. சவுதியில் நடக்கிற கல்யாணங்கள்ல இருந்து அரச விழாக்கள் வரைக்கும் எல்லா விசேஷங்களையும் இந்த அத்தா டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது சவுதி பேட்ஸ். பொதுவா எல்லா நாடுகள்லையும் நாய் பூனைகளை தான் அதிகமா செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. ஆனா சவுதி அரேபியர்கள் இந்த வால்கன் பறவைகளை மட்டும் தான் அவங்களுடைய செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. குதிரை ஒட்டகங்கள் எல்லாம் டிராவல் பண்ற ஒரு விலங்கா தான் வளர்க்குறாங்க. ஆனா இந்த ஃபால்கன் பறவையை மட்டும் தான் செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. உலகத்தில் உள்ள பறவைகள்லேயே இந்த ஃபால்கன் பறவை தான் ரொம்பவும் வேகமா பறக்கிற பறவை. அதுலயும் சவுதி அரேபியர்கள் ரொம்பவும் வேகமா பறக்கிற இந்த ஃபால்கன் பறவைகளை 10 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு பறவையே 10 கோடி 20 கோடின்னு அதிக விலை கொடுத்து வாங்கி செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. அடுத்தது கப்சா. பொதுவா முஸ்லிம்கள்னாலே அதிகமா பிரியாணி தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருமே நினைப்போம். உன்னுடைய பிரியாணிக்கே ஏன் நான் கடிமை. ஆனா சவுதி அரேபியர்கள் பிரியாணியே சாப்பிடுறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த கப்சாவை தான் சாப்பிடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி இருந்தாலும் பிரியாணிக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. அதுலயும் இதை சாப்பிடும்பொழுது ஆளுக்கால் ஒரு தனி பிளேட்டை வச்சு சாப்பிடாம ஒரு பிளேட்ல 4-5 பேர்ல இருந்து 50 பேர் கூட ரவுண்டா உட்கார்ந்து ஒன்னா இந்த கப்சாவை சாப்பிடுறாங்க. நம்ம இப்ப சாப்பிடுற பிரியாணியே இந்த கப்சால இருந்து உருவானதுதான் கூட சொல்றாங்க. பொதுவா பிரியாணினாலே நமக்கு சிக்கன் பிரியாணி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனா அரேபியர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை வச்சுதான் இந்த கப்சாவை அதிகமா செஞ்சு சாப்பிடுறாங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது காஃபி. பொதுவா எல்லா நாடுகள்லயும் விருந்தாளிகளுக்கு டீ காஃபி தான் குடிக்க கொடுப்பாங்க. ஆனா சவுதி அரேபியால ஆல்கோவா என்ற பால் சேர்க்காத ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பேரிச்சம்பழத்தோட குடிக்க கொடுக்குறாங்க. இதை கொதிக்கிற தண்ணியில கிரீன் காஃபி கொட்டை, ஏலக்காய், இஞ்சி, சர்க்கரை எல்லாம் போட்டு செய்றாங்க. இதுக்கு அடுத்ததா பாலைவன பகுதிகளில் வாழ்றவங்க ஆல்பிஷ்ன்ற ட்ரிங்க்ஸை வர விருந்தாளிகளோட ஒன்னா கூட்டமா உட்கார்ந்து குடிக்கிறாங்க. இது அரபிக் காஃபின்னு சொல்றாங்க. இதுலயுமே பால் சேர்க்கறது இல்ல. அதுலயும் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது எல்லாரும் ஒன்னா சுத்தி உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய முறை இந்த ஆல்கஹாலை ஊத்தி குடிக்கிறாங்க. அதுக்காக இதை சரக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காத டீ காஃபி மாதிரி நார்மலான ஒரு ட்ரிங்க்ஸ் தான். அடுத்தது அத்தர். பொதுவா எல்லா நாடுகள்லயும் பெர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரேக்களை தான் வாசனை திரவியங்களா பயன்படுத்துறாங்க. ஆனா முஸ்லிம்கள் ஆல்கஹால், கேஸ் கலந்த பெர்ஃபியூம்களை பயன்படுத்தக்கூடாதாம். இதனால இந்த அத்தரை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதுலயும் சவுதி அரேபியர்கள் இந்த அத்தரை தவிர வேற எந்த வாசனை திரவியங்களையும் பயன்படுத்துறது இல்ல. நம்ம யூஸ் பண்ற நிறைய பெர்ஃபியூம்களையும் இந்த அத்தரை வச்சு
தான் மேக் பண்றாங்க. ஆனா அத்தரை பெர்ஃபியூமை மாத்துறதுக்கு அத்தர்ல 80-90% வரைக்கும் ஆல்கஹாலையும் கேஸையும் சேர்ப்பாங்க. ஆல்கஹாலை முஸ்லிம்கள் பயன்படுத்த கூடாதுன்னு தான் பெர்ஃபியூமுக்கு பதிலா இவங்க இந்த அத்தரை பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் பல் விளக்கறதுக்கு வேப்பங்குச்சியை பயன்படுத்தின மாதிரி அரேபியர்கள் பல் விளக்கறதுக்கு இந்த மிஸ்போ குச்சியை தான் இப்போ வரைக்கும் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது மஜி சோஃபா. சவுதி அரேபியர்கள் இந்த மஜி சோஃபாவை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இவங்க மற்ற நாடுகளில் பயன்படுத்துற மாதிரி உயரமான சோஃபாக்களை பயன்படுத்துறது இல்ல. தரையோடு தரையில உட்கார்ற மாதிரி இந்த மஜி சோஃபாக்களை தான் அரேபியர்கள் பயன்படுத்துறாங்க. அதுலயும் இந்த சோஃபாவை ஒரு அறையில இருக்கிற எல்லாரோட முகத்தையும் நேருக்கு நேரா பார்த்து பேசுற மாதிரி 4 பக்கமும் சுத்தி உட்கார்ற மாதிரி போடுறாங்க. இவங்க சாப்பிடும் போதும் பாஸ்டிங் இருக்கும் போதும் கூட டைனிங் டேபிள பயன்படுத்தாம தரையில உட்கார்ந்து தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அடுத்தது அபயான் டோப். அரேபியர்கள் உடல் உறுப்புகளுடைய ஷேப் தெரியற மாதிரி டைட்டான ஆடைகளை அணியக்கூடாதாம். இதனால பெண்கள் அபயன்ற ட்ரெஸ்ஸையும் ஆண்கள் டோப்ன்ற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் அணியறாங்க. பெண்கள் போடுற இந்த அபய ட்ரெஸ் நம்ம இந்தியாவில் ஃபர்தா புர்கான்னு சொல்றாங்க. இவங்க முகத்தையும் கை விரல்களையும் தவிர முழுமையா உடலை மறைச்சு லூஸா இந்த ட்ரெஸ் அணியறாங்க. இதே ரூல்ஸ் தான் ஆண்களுக்கும். இவங்க எல்லா கலர்கள்லையும் இந்த ட்ரெஸ் அணியலாமா. ஆனா பொதுவா அரேபிய ஆண்கள் இந்த ட்ரெஸ்ஸை வெள்ளை கலர்லையும் பெண்கள் கருப்பு கலர்லையும் தான் அதிகமா அணியறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது சவுதி அரேபியா பனிஷ்மெண்ட். உலக உள்ள நாடுகள்லயே சவுதி அரேபியாவில் தான் ரொம்பவும் கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு அந்த பொண்ணை கல்லால் அடிச்சு சாகடிக்கிறாங்க. தப்பு பண்ற ஆண்களுக்கும் இதே தண்டனை தான் இருக்கு. ஆனா நிறைய நாடுகள்ல இந்த தண்டனைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்ததுனால சவுதி அரேபியாவில் இப்ப தப்பு பண்றவங்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. அதுக்கு பதிலாக பொது இடங்கள்ல வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 பெரம்படிகளை கொடுக்குறாங்க. சவுதி அரேபியாவில் யாருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது பொதுமக்கள் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய பிரேயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிவாசல்களை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனைகளை நேரில் பார்க்கும்போது தான் மற்றவங்களும் தவறு செய்ய பயப்படுவாங்கன்னு பொதுமக்கள் முன்னிலையில தான் எல்லா தண்டனைகளையுமே கொடுக்குறாங்க. திருடுனா ஒரு கையில் உள்ள மணிக்கட்டையும் ஒரு கால் பாதத்தையும் வெட்டிடுறாங்க. பெண்களை கற்பழிக்கிறது, போதை மருந்துகளை விற்ற குற்றங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில தூக்கில போட்டுறாங்க. முக்கியமா குழந்தைகளை வன்புணர்வு பண்ணா பொதுமக்கள் முன்னிலையில அவ்வளவுதான். சவுதி அரேபியாவில் ஆண்கள் கூட ஒன்னா இருக்கிறதும் பெண்கள் கூட ஒன்னா இருக்கிறதும் சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி ஓரணி சேற்றைகளுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் 100 சவுக்கடி வரைக்கும் கொடுக்குறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா, யாரு என்ன குற்றங்களை செஞ்சாலும் பாதிக்கப்பட்டவங்க அந்த குற்றவாளியை மன்னிச்சுட்டா அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு குற்றவாளி ஒரு பொண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டா அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அதுவே அந்த பொண்ணு மன்னிச்சிருச்சுன்னா அவனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காம ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், பொதுவா எல்லா நாடுகள்லையும் குற்றவாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயில வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா சவுதி அரேபியாவில் சில குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும்னு சவுதி கவர்மெண்ட் சொல்றாங்க. நீங்க குற்றவாளிகள் திருந்த இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொதுமக்கள் முன்னிலையில் இந்த மாதிரி பண்றதுதான் சரின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, 90% சவுதி அரேபியா ஏன் காலியாக இருக்குன்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவின் வரலாறு மற்றும் புவியியல், அதாவது ஜியோகிராபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பு ரொம்பவே பெருசு. அதாவது யூரோப்ல இருக்கும் பாரிஸ்ல இருந்து கீவ் மற்றும் ஆல்மேடியா வரைக்கும் இந்த நிலப்பரப்புக்குள்ள அடக்க முடியும். இந்த இடத்துல 4 கோடி மக்கள் வசிச்சாலும் பெரும்பாலான பகுதி மக்கள் வசிக்காத காலியான இடமாகவே இருந்து வருது. இந்த 4 கோடி மக்கள் தொகை எண்ணிக்கையும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவின் மக்கள் தொகையில சேர்க்கப்பட்டுச்சு. அதாவது 1970ல சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை 61 லட்சமா இருந்திருக்கு. 2023ல அது 3.7 கோடியை தொற்றுக்கு. அதாவது கடந்த 50 ஆண்டுகள்ல 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. எதனால 1970க்கு முன்னாடி மக்கள் தொகை இவ்வளவு குறைவா இருந்ததுன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் சவுதி அரேபியாவின் கடுமையான புவியியல் தான். இந்த நாட்டோட மேப்பை பார்த்தீங்கன்னா இங்க பெரிய பாலைவனங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய வடக்கு பக்கம்ல இருக்கும் ஜோர்டன் மற்றும் ஈராக் எல்லைகள்ல அன்னஃபூடுன்ற மிகப்பெரிய பாலைவனம் இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய தெற்கு பக்கத்துல இருக்கிற ஈமன் மற்றும் ஓமன் எல்லைகள்ல ரப்பல் காலி என்ற பாலைவனம் இருக்கு. இது ஆங்கிலத்துல எம்டி குவார்டர்னு கூப்பிடுவாங்க இங்கிலீஷ்ல. கூகுள் மேப்ல சவுதி அரேபியாவோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துக்கு ஏன் எம்டி குவார்டர்ன்ற பேர் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பகுதியில் ஒரு வீடோ ரயில்வேயோ சாலையோ எதுவுமே இருக்காது. இதுக்கு காரணம் உலகின் வேற எந்த பகுதியிலும் ஏற்படாத மிக ஆபத்தான மற்றும் பெரிய பாலைவன புயல்கள் இங்க அடிக்கடி ஏற்படும். கோடை காலத்துல இங்க வெப்பநிலை 55 டிகிரி வரைக்கும் போகும். அதே
மாதிரி குளிர்காலத்துல -7 டிகிரி வரைக்கும் குறையும். இந்த காரணம்னால மத்திய, வடக்கு மற்றும் தெற்கு அரேபியாவில் வர்த்தகம் ரொம்பவே கடினமான விஷயமாக இருந்து வருது. சவுதி அரேபியா கூட இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் எல்லைகளை பகிர்ந்துகிட்டாலும் ஓமன் மற்றும் ஒரு தனி தீவு போல இருக்கும். அதாவது ஓமனுக்கு முன்பக்கம் கடலும் பின்பக்கம் வனப்பகுதியும் இருக்கும். இதனாலேயே இந்த பாலைவனத்தை யாருமே கடக்க விரும்புறது கிடையாது. அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே இந்த பாலைவனத்தை கடக்கல. 1931 தான் மார்க் ஈவன்ஸ் என்ற பிரிட்டிஷ் டிராவலர் ஒருத்தர் சில உள்ளூர்வாசிகளின் உதவியோட இந்த பாலைவனத்தை 60 நாட்கள்ல கடந்தாரு. 2018ஆம் ஆண்டுல தான் ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவை இணைக்கும் முதல் நெடுஞ்சாலை கட்டப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்து ஓமனுக்கு போகணும்னா விமானம் வழியை தவிர்த்து ஐக்கிய அரேபு அமீரகம் வழியா 18 மணி நேரம் பயணிக்க வேண்டியிருந்தது. சவுதி அரேபியாவின் கடுமையான இந்த புவியியலுக்கு முதல் காரணம் இந்த பாலைவனங்கள். இரண்டாவது காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் இங்க ஒரு பெர்மனன்ட் இயற்கையான நதி கூட கிடையாது. சவுதி அரேபியாவில் மட்டும் இல்ல, ஈமன், ஓமன், UAE, கத்தார், பெஹ்ரைன் மற்றும் குவைத்ல கூட ஒரு நதி கூட கிடையாது. இந்த முழு பகுதியிலையும் அதிகமான மழை பெய்யுறது ஈமன் மற்றும் சவுதியுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் மட்டும்தான். இதனால தான் ஓமன், UAE மற்றும் சவுதியை விட அதிக மக்கள் தொகை ஈமன்ல இருக்க காரணம். இந்த மக்கள் தொகை பேட்டர்ன் காரணமா ஈமன்ல நடக்கும் உள்நாட்டு போர் சவுதிக்கும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஓமன் மற்றும் சவுதிக்கு நடுவுல ரபல் கலி பாலைவனம் இருக்கிறதுனால அங்க யாரும் பயணிக்க முடியாது. அதே சமயம் சவுதியின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியும் ஈமனோட அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியும் பக்கத்துல இருக்குது. அதுவே ஓமனோட அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி ஈமன்ல இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் காரணமா தான் சவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை ஏவுகணை மூலம் தாக்குவதாக அடிக்கடி மறக்கிட்டு வராங்க. இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்ன தெரியுமா? சவுதி அரேபியாவோட பெரிய நகரங்கள் சொல்லப்படும் மக்கா, மதீனா, ஜெட்டா, ரியாத் மற்றும் தமாம் எல்லாம் அதிக மக்கள் தொகை உள்ள பகுதிகளுக்கு வெளியே இருக்கு. மக்கா, மதீனா மற்றும் ஜெடாவோட இருப்பிடத்துக்கு பின்னாடி 1000 வருடத்துக்கும் மேலான வரலாறு மற்றும் ஸ்ட்ராட்டஜி காரணங்கள் இருக்கு. நீங்க ஜெடா மற்றும் மக்காவை பார்த்தா அது ஒண்ணுக்கு பக்கத்துல இருக்கும். மற்றும் இந்த ரெண்டு இடங்களுமே மத்திய திரை வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஈடன் மற்றும் எம்டி குவார்டர் பாலைவனத்திலிருந்து சமமான தூரத்தில் இருக்கும். இது மட்டும் இல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா, ஈரான், கிழக்கு ஆப்பிரிக்கா, எகிப்து ஆகிய நாடுகளை சேர்ந்த வணிக கேரவன்கள் இந்த ரெண்டு நகரங்கள் வழியா போகாம இருந்ததே இல்ல. ஸ்ட்ரீம் கப்பல்கள் மற்றும் சூயஸ் கனல் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி எகிப்தில இருந்து இந்தியாவுக்கு போகும் எல்லா தரை மற்றும் கடல் வழி வர்த்தகம் மக்கா, மதீனா மற்றும் ஜெடா வழியாக தான் போகணும். இந்த காரணம்னால இந்த 3 நகரங்களுமே அரபு உலகின் பொருளாதார மைய புள்ளியாக இருந்துச்சு. கூகுள் மேப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா மக்காவின் வடக்கு பகுதியில் மலைத்தொடர்களால சூழப்பட்டிருக்கிறது தெரியும். அதுவே வடகிழக்கு நோக்கி போனா அங்க தாயிஃப் என்ற நகரம் இருக்கிறது தெரியும். தாயிஃப் ஒரு அழகான நகரம். இங்க சுத்திலும் பசுமையாகவும் குளிர்ந்த வானிலையும் இருக்கும். பழங்காலத்துல புகழ்பெற்ற அதிகாரிகள், பணக்கார குரேஷிகள் கோடை காலத்துக்கு இந்த நகரத்துக்கு வருவாங்களாம். அதாவது இது ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை பிரதேசமாக இருந்துட்டு வந்திருக்கு. தாயிஃப்ல இருந்து பெர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் இருக்கும் பகுதி தட்டையான பாலைவனம் மட்டுமே. இத புரியுற மாதிரி சொல்ல இந்த இடத்தை எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பகுதியில மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. இதன் காரணமா ரியாதை தவிர இந்த முழு பகுதியையும் 1000 ஆண்டுக்கும் மேல யாருமே இங்க வாழ்ந்தது கிடையாது. ஆனா இந்த பேட்டர்ன் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இப்படி இருந்துச்சு. சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை 1900ங்கள்ல வெறும் 25 லட்சமா தான் இருந்திருக்கு. அதுல 99% மக்கள் நீங்க இப்ப பாக்குற இந்த நீல கலர் பகுதியான மேற்கு கடற்கரையில வாழ்றாங்க. அடுத்த 30 ஆண்டுகள்ல மக்கள் தொகை அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தும் சில மாற்றங்கள் நடந்துச்சு. 1932ஆம் ஆண்டுல ரியாதின் அல் சவுத் குடும்பம் சவுதி அரேபியாவை கட்டுப்பாட்டுல எடுத்து ரியாத சவுதி அரேபியாவின் தலைநகரம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மஞ்சள் கோடு உருவானது. இவங்க ரியாத கேபிட்டல்னு அறிவிச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு. அது இந்த குடும்பம் ரியாத சேர்ந்தவங்கன்றதுனால கிடையாது. இவங்களுக்கு மக்காவை இல்ல மதீனாவையோ தலைநகரமா அறிவிக்க முடியாது. ஏன்னா முஸ்லிம் இல்லாதவங்க இங்க போக முடியாது. உலகத்தோட சர்வதேச மற்றும் டிப்ளமேட்டிக் உறவை வைக்க எல்லா ஃபாரின் டெலிகேட்ஸ், தூதர்கள், நாட்டு தலைவர்கள் தலைநகரத்துக்கு தான் வருவாங்க. இந்த காரணம்னால வேற வழியே இல்லாம ரியாத தலைநகரமா அறிவிச்சாங்க. 1938ல ரியாதுக்கு பக்கத்துல எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சவுதி அரேபியாவின் தலைவிதி மாறிடுச்சு. 1970கள் வரை உலக எண்ணெய் தேவையில 15% சப்ளையை சவுதி அரேபியா கொடுத்திருக்காங்க. இதனால பில்லியன் கணக்கான டாலர்கள் இவங்களுக்கு கிடைச்சிச்சு.
இந்த ஆயில் ஃபீல்ட்ஸுக்கு பக்கத்துல புது நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. தமாம் கிழக்கு கடற்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்கும் இந்த நகரத்துல 1920களில் 100 பேர் மட்டுமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நவீன பெருநகர நகரமாக மாறி இப்போ சுமார் 13 லட்சம் மக்கள் இங்க வாழ்றாங்க. இது எல்லாமே கடந்த 50 ஆண்டுகள்ல நடந்த மாற்றங்கள் தான். 1970களுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவில் பண புழங்க ஆரம்பிச்சுச்சு. எந்த ஒரு குடியிருப்பாளரும் வரி செலுத்தாத உலகின் மிகப்பெரிய வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறியது. கல்வி, தண்ணி, மின்சாரம், உணவு, பெட்ரோல், வீடுன்னு அனைத்தும் அரசின் பொறுப்பாச்சு. சவுதி அரசாங்கத்துக்கு அதிகமான பண வருமானம் இருந்ததுனாலையும் மக்கள் தொகை குறைவா இருந்ததுனாலையும் அரசாங்கம் மக்களுக்காக முழு மனசோட பணத்தை செலவழிச்சுச்சு. ஆனா இதுவே ஒரு புது பிரச்சனையை இவங்களுக்கு உருவாக்கிச்சு. அதாவது அதிகரிச்சுட்டு வந்த பொருளாதாரம்னால புது வேலைகளுக்கு தேவை இருந்துச்சு. ஆனா உள்ளூர் மக்களுக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து பல வசதிகள் கிடைச்சதுனால அவங்க இந்த வேலைகள்ல ஆர்வம் காட்டல. இந்த இடைவெளி நிரப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா, எகிப்து போன்ற நாடுகள்ல இருந்து ஆட்களை வரவழைச்சு கட்டுமானம், போக்குவரத்து மற்றும் சேவை துறைகளை வேலை கொடுக்கப்பட்டாங்க. சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரம் அடுத்து 30 ஆண்டுகள்ல மேலும் மேலும் உயர்ந்துச்சு. குடிசைகள் மற்றும் உடஞ்ச சாலைகள்ல இருந்த ரியாத் மற்றும் ஜடா மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளாக மாறிச்சு. இன்னைக்கு சவுதி அரேபியால 3 கோடி மக்களுக்கும் மேல வசிக்கிறாங்க. சவுதி அரேபியாவின் மக்கள் தொகையில 85% பேர் நகரங்கள்ல தான் வாழ்றாங்க. சவுதி அரேபியாவின் இந்த மக்கள் தொகை பேட்டர்னுக்கு இதுவே காரணம். இதனால தான் பெரும்பாலான மக்கள் இந்த இயற்கையான நீல கோட்டிலையும் செயற்கையான மஞ்சள் கோட்டிலையும் வாழ்றாங்க. இதன் காரணமா தான் 90% சவுதி அரேபியா காலியா இருக்கு. சவுதி அரேபியாவில் கட்டப்படும் புது நியோம் நகரத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா 2050க்குள்ள சவுதி அரேபியாவில் வரப்போகும் டெவலப்மெண்ட்ஸை பத்தி அதுல சொல்லியிருக்கு. சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னா இந்த மஞ்சள் கோட்டுக்கு மேல கட்டப்பட்ட இந்த நகரம் தான். கடந்த 30 ஆண்டுகள்ல மில்லியன் கணக்கான டாலர் செலவுல இந்த நகரம் கட்டப்பட்டுச்சு. ஆனா இங்க ரொம்ப அரிதா மழை பெய்யறதுனால இங்க மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 1980ல சவுதி ஆராம்கோ நிறுவனம் நிலத்தடி நீரை தேடினாங்க. இவங்களுக்கு நிலத்தடி நீரும் கிடைச்சது. அதுல அரசாங்கம் செயற்கை நீர்த்தேக்கங்களை உருவாக்கியச்சு. ஆனா குறைவான மழை மற்றும் அதிகமான தண்ணீர் பயன்பாட்டினால இந்த நிலத்தடி நீர் சீக்கிரமாவே வத்தி போச்சு. முழு சவுதி அரேபியாவையும் 0.5% நிலம் மட்டும் தான் சாகுபடி செய்யும் நிலங்கள். மீதி உள்ள 99.5% நிலத்துல எதையுமே வளர்க்க முடியாது. இதனால பெரும்பாலான உணவுகளை சவுதி அரேபியா இறக்குமதி செஞ்சாங்க. சவுதி அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் மற்றும் நீர் வழங்கி செயற்கை விவசாய நிலங்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இதனால இவங்களுக்கு தேவையான உணவுகளை இறக்குமதி செய்ய தேவையில்லைன்னு. ஆனா இந்த மாடல் இவங்களுக்கு நிலையானதாக இல்லை. ஏன்னா இந்த நீர் எல்லாமே செயற்கையா கட்டப்பட்ட நீர் தேக்கங்கள்ல இருந்து வரதுனால 80% தண்ணீர் 2030க்குள்ள காலியாகிரும்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. அதனால சவுதி அரேபியா விவசாய திட்டங்கள்ல வேலை செய்யறதை நிறுத்திட்டாங்க மற்றும் அதிக தண்ணீர் உட்கொள்ளும் அரிசி போன்ற பயிர்களை பயிரிடுவதை நிறுத்திட்டாங்க. இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய சவுதி அரசாங்கம் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து கடல் நீரை எடுத்து டீசாலினேஷன் செய்யும் திட்டத்தில் முதலீடு செஞ்சாங்க. இதனால இந்த தண்ணீரை ரியாத், தமாம் மற்றும் பிற நகரங்களுக்கு கொடுக்க முடியும்னு. அதே மாதிரி மேற்கு கடற்கரை பகுதிகளிலும் 12 டீசாலினேஷன் ஆலைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலைகள்ல இருந்து உப்பு நீக்கப்பட்ட நீர் பக்கத்தில் உள்ள நகரங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக இருந்தாலும் இது சவுதி அரேபியாவின் எண்ணெய் வருவாயை பெருசா நம்பியிருக்கு. ஏன்னா இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ஸை இயக்குவது ரொம்பவே விலை உயர்ந்தது. சவுதி அரேபியா எண்ணெய் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. சவுதியின் பொருளாதாரம் எண்ணெயிலிருந்து விலகி இருக்கணும்னு தான் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பல புது திட்டங்களை செஞ்சுட்டு வராரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவை நம்ம சேனல்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் இருந்தா பாலைவனத்தையும் சோலைவனா மாற்ற முடியும்ன்றதுக்கு சவுதி அரேபியா ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா நம்ம கிட்ட எல்லா இயற்கை வளங்கள் இருந்தும் பனி முதல் பாலைவனம் வரைக்கும் எல்லாமே இருந்தும் நம்ம நாட்டுல இன்னும் வறுமை மற்றும் பசியை மட்டும் தீர்க்கவே முடியல. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சவுதி அரேபியா அவங்களோட எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவாங்களான்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.